மேடம், நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சுங்க. சந்தோஷம் தானே? இப்ப நீ போட்டிருக்கிய 3 முடிச்சு, இந்த 3 முடிச்சு உன் வாழ்க்கையில அவுக்க முடியாத எத்தனை முடிச்சிய போட்டு உன்னை மூச்சு திணற வைக்குதுன்னு பாடுறா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் அங்கிள். பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி, கொஞ்சம் வேகமா போப்பா. அந்த மனுஷனை சீக்கிரமா காப்பாத்தணும். ஆமா, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத நல்ல மனுஷனோட உசுறு ஊசலாடுது பாருங்க. நம்ம வேகமா போய் உசுரை காப்பாத்தணும்ல. தத்து பொண்ணுன்னு சொல்லி அந்த ரம்யாவை தலை மேல தூக்கி வச்சு ஆடினாரே உன் புருஷன். இப்ப அந்த அருமை பொண்ணு அவருக்கு செஞ்சு வச்சிருக்கிற காரியத்தை பாத்தியா? உன் கழுத்துல தாலி இறங்கினாலும் பரவாயில்ல, தான் கழுத்துல தாலி ஏறணும்னு அவ போட்டு வச்சு திட்டத்தை பாத்தியா? இப்படிப்பட்ட கொலகாரியதான் நீயும் என் அப்பனும் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தீங்க. அந்த ஆள அப்பன்னு சொல்றதுக்கே நாக்கு கூசுது. பெத்த பொண்ணையே பழி வாங்கணும்னு அலைகிறாரே, இப்படி ஒரு அப்பனு இந்த உலகத்துல நான் இப்பதான் பாக்குறேன். மனுஷனா அவரு? மானம் கெட்டவரு. அவரை நினைச்சு பாக்குறப்போ எனக்கு எவ்வளவு அருவருப்பா இருக்கு தெரியுமா? ஊரலகத்துல எத்தனையோ அப்பாக்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க பெத்த பிள்ளைங்களுக்காக அவங்க செஞ்ச தியாகத்தை பத்தி படிச்சிருக்கேன். ஏன் அப்பன மாதிரி ஒரு அயோக்கிய அப்பனை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அந்த ஆளுக்கு ஏன் என் மேல அவ்வளவு கோவம்? எதுக்காக என்ன ஒளிச்சு கட்டணும்னு இப்படி கங்கணம் கட்டிட்டு அலையறாரு? அவரு மட்டுமாக்கா அலையிறாரு? அவரு கூட சேர்ந்துகிட்டு இவங்களும் தானே அப்படி அலையிறாங்க. இவங்க 2 பேரையும் என் அம்மா அப்பான்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்குக்கா. ஏன் சித்தி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க 2 பேருக்கும் அப்படி என் மேல என்னதான் கோவம்? எதுக்காக என்ன அவமானப்படுத்தி அழிக்கணும்னு நினைக்கிறீங்க? சரி, உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை நான் செஞ்சதாவே இருந்துட்டு போறேன். அதுக்காக அந்த ரம்யா பின்னாடி போய் நின்னு பாக்குறீங்களே, அதை விட ஒரு கேடு கெட்ட கேவலமான காரியம் வேற எதுவுமே இல்ல. எங்களை பழி வாங்கறதுக்காக உங்க 2 பேரையும் அவ நல்லா பயன்படுத்திக்கிட்டா. என் அப்பனுக்கு தான் அறிவில்ல. குடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அவ பின்னாடியே போய் அவ சொல்றது எல்லாமே செஞ்சாரு. உனக்கு அறிவு எங்க போச்சு சித்தி? அவருக்கு புத்திமதி சொல்லி திருத்த வேண்டிய நீயும் அவர மாதிரியா ஆடிட்டு இருக்க. ஐயோ ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன் அண்ணா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் மேல இருந்த கோவத்துல என்ன செய்யறோம்னு தெரியாம படுகுழியில விழுந்துட்டேம்மா. இப்ப அந்த பாவியால என் தாலி பறி போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சித்தி, உன் தாலி ஒண்ணும் பறி போகாது. அத பறி போகாம காப்பாத்துனது என் மாமன் தான். வாத்தின்னு சொல்லி எத்தனை வாட்டி உன் புருஷன் என் மாமாவை அவமானப்படுத்தி பாத்திருக்காரு, அசிங்கப்படுத்தி பாத்திருக்காரு. ஆனா அது எல்லாமே மனசுல வச்சுக்காம இப்பவும் உன் புருஷன் உசுரை காப்பாத்துனது என் மாமன் தான். என் மாமா நினைச்சிருந்தா சவால்ல உறுதியா நின்றுக்க முடியும். தாலி எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரம்யா கல்யாணத்தை நடக்க விடாம செஞ்சிருக்க முடியும். ஆனா அந்த மாதிரி அவரு செஞ்சிருந்தா உன் நிலைமை என்ன இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு சித்தி. கழுத்துல இருக்கிற தாலிய பறி கொடுத்துட்டு
வெறும் கழுத்தோட நின்றுப்ப. உன் கழுத்துல இருக்கிற தாலி இறங்க கூடாதுன்னு தான் என் மாமன் அவர் கௌரவமே போனாலும் பரவாயில்லன்னு இறங்கி வந்து தான் கையால தாலி எடுத்து கொடுத்து ரம்யா கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காரு. நீயும் உன் புருஷனும் அந்த கமிஷனரோட சேர்ந்துட்டே எங்களுக்கு எதிராக கெடுதல் மேல கெடுதலா எவ்வளவு செஞ்சீங்க. அதெல்லாம் மனசுல வச்சுக்காம உங்களுக்கு நல்லது செஞ்சிருக்காருன்னா என் மாமனை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்பயாச்சும் உங்களுக்கு புரியுதா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு? புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணோ, புரிஞ்சுக்கிட்டேன். நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க எவ்வளவுதான் கெடுதல் பண்ணியிருந்தாலும் பதிலுக்கு எங்களுக்கு கெடுதல் எதுவும் பண்ணாம என் தாலியவே உங்க மாமன் காப்பாத்தி கொடுத்துட்டாரு. ஆனா அந்த கமிஷனர் பொம்பளை என் தாலியவே பறிக்க நினைச்சிட்டாளே. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அவளை இனி நான் எப்ப பார்த்தாலும் சரி விளக்க மாத்த எடுத்து நல்லா வெளு வெளுன்னு அடி வெளுக்க போறேன். அக்கா, எனக்கு இவங்க 2 பேரையும் நினைச்சா பயமா இருக்குக்கா. உனக்கே இப்படி கெடுதல் பண்றவங்க எனக்கு என்னென்ன கெடுதல் பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியலக்கா. எனக்கு இவங்க யாருமே வேண்டாக்கா. நான் பேசாம ஏதாச்சும் ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துடுறேன்க்கா. மீனா சொன்னதை கேட்டீங்களா? ஒரு பொம்பளை புள்ளைக்கு முழு பாதுகாப்புங்கிறது அவ பிறந்த வீட்டுல தான் கிடைக்கும். ஆனா அங்க இருக்கிறதுக்கே பயமா இருக்குன்னு உங்க வயித்துல பிறந்தவதான் சொல்றா. இப்படிதான் நீங்க வளர்த்திருக்கீங்கல்ல, இனிமேலும் இப்படிதான் வாழ போறீங்களா இல்ல திருந்து போறீங்களா சித்தி?